விஜய் ஆட்சிக்கு வந்து என்ன செய்ய போறாருன்னு கேட்டேன். அவர் ஒண்ணுமே செய்ய வேண்டாம், தயவு செஞ்சு உங்க ஓட்டை இந்த வாட்டி விசிலுக்கு போட்டுருங்க அப்படின்னார் அவர். நடந்தது என்ன, வாங்க பார்க்கலாம். நேத்து எஸ்சிடிசி பஸ்ல ஏறி ஊருக்கு வந்துகிட்டு இருந்தேன். பக்கத்துல ஒரு இளைஞர் செல்போனை பார்த்தபடி உட்கார்ந்திருந்தார். என்னோட சீட்டு படுக்கையில சாஞ்சிதே தவிர உட்கார்ற பொசிஷன்ல இல்ல. கொஞ்ச நேரம் கூட நிமிர்ந்து நேரா உட்கார முடியாம நான் சிரமப்படுறத பார்த்த அவரு, சார் நீங்க என் சீட்ல உட்காருங்க, நான் அதுல மாத்தி உட்கார்ந்துக்கிறேன்னு இடம் கொடுத்தார். அது மகிழ்ச்சியை மட்டும் இல்ல, அவர் மேல எனக்கு ஒரு மரியாதையவும் ஏற்படுத்தினுச்சு. மாறி உட்கார உதவுன அவரு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் நல்ல சத்தத்தோட விஜயோட பேச்சையும் அவரை பத்தின விமர்சனங்களையும் கேட்க ஆரம்பிச்சிட்டார். மக்கள் சக்தியின் துணையால, மக்கள் மேல அக்கறையா இருக்கக்கூடிய நல்ல அதிகாரிகளின் துணையால சூப்பரான ஒரு நல்லாட்சி என்னால கொடுக்க முடியும், செஞ்சு காட்டுறேன். அந்த சத்தம் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பா இருந்துச்சு. தம்பி கொஞ்சம் சவுண்டை கம்மி பண்ணலாமான்னு. உடனே அவரு சாரி சார்னு சொன்னபடியே சத்தத்தை குறைச்சி கேட்க ஆரம்பிச்சார். இது அவர் மேல எனக்கு இன்னமும் கொஞ்சம் கூடுதலான மரியாதையை ஏற்படுத்தினது. நான் அவர்கிட்ட, தம்பி நீங்க எதுவும் விஜய் கட்சியில பொறுப்புல இருக்கீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவரு, அதெல்லாம் ஒண்ணுமில்லை சார், நான் சென்னையில் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன், பொறுப்புல இருக்கணும்னா அதுக்கு ரொம்ப உழைக்கணும்னார். சரி இப்போ ஊருக்கு போய் என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டேன். எப்படியும் இந்த சனி ஞாயிறில் ஒரு 50 பேரையாவது பார்த்து ஓட்டு கேட்பேன், தயவு செஞ்சு நீங்களும் இந்த ஒரு வாட்டி விசிலுக்கு போட்டுருங்க சார், நான் கேட்காட்டாலும் உங்க பையன் கண்டிப்பா உங்களை கேட்பாரு, உங்க பையனுக்காகவாவது மறக்காம போட்டுருங்க சார் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சார். நான் சிரிச்சுக்கிட்டு, நான் ஓட்டு போட்டா உங்க விஜய் ஆட்சிக்கு வந்துடுவாரான்னு. சந்தேகமே இல்லை, கண்டிப்பா வந்துடுவாருன்னார். சரி அவர் ஆட்சிக்கு வந்து என்ன செய்ய போறாருன்னு. அதுக்கு அவர் ஒன்றும் செய்ய வேண்டாம், செய்யவும் மாட்டாரு, அதுக்காகத்தான் கேட்குறோன்னார். அப்போ எனக்கு வந்த சிரிப்பை அடக்க முடியல. ஓஹோ, இதனால தான் விஜய் தொண்டர்களை எல்லா கட்சிக்காரங்களும் அப்படி சொல்றாங்களோன்னு மனசுல நினைச்சது தான் தாமதம். உடனே என் மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணிட்டார். என்ன சார் யோசிக்கிறீங்க, தற்கொலைகிட்ட மாட்டிக்கிட்டோம்னா? புரியுது சார், நீங்க அப்படித்தான் நினைப்பீங்கன்னார். அவரோட இந்த வார்த்தை என்னை ரொம்ப குழப்பத்துக்கு ஆளாக்கிட்டு, அவர் இப்போ உணர்ச்சியோட, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல சார், நாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாகணும், அதுதான் எங்க நோக்கம்னார். நான் கொஞ்சம் யோசிச்சபடியே என்ன மாற்றத்தை கொண்டு வர போறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு சார் நாட்டுக்கு தேவையான சட்டம் பூரா ஏற்கனவே எழுதப்பட்டு தான் இருக்கு, அதுகளை செயல்படுத்துறதுக்கு அதிகாரிகளும் இருக்காங்க, அதை இவங்க டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா போதும், வேற யாரும் எதுவும் செய்ய வேண்டியதில்லை, அது எங்க விஜய் கண்டிப்பா செய்வாரு பாருங்கன்னார். இவ்வளவு பெரிய வார்த்தையை நான் அவர் வாயிலிருந்து எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் என்ன சொல்றாருன்னு அமைதியா கேட்க ஆரம்பிச்சேன். சார் நான் 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஃபாரின்ல தான் இருந்தேன். ஃபாரின்னதும் பெருசா நினைச்சிடாதீங்க, நானும் டிகிரி முடிச்சிருக்கேன், 4 லாங்குவேஜ் தெரியும், இருந்தும் அங்கே காடு துடைக்கிறது, கக்கு சுத்தம் பண்ணுறது, காட்டில் புல் வெட்டுறது, ஹோட்டலில் பாத்திரம் தேய்க்கிறது, இப்படித்தான் வேலை பார்த்து ஒரு வீடும் கட்டிட்டேன். ஆனால் 10 வருஷமாக கட்டின பொண்டாட்டி கூட இருக்க முடியலை, பெத்த பிள்ளைய கூட இருந்து வளர்க்க முடியலை. எங்களை பற்றி இந்த நாட்டில் யார் சார் கவலைப்படுறா? கட்சி கூட்டத்துக்கு போனால் 200 ரூபா சம்பளம், ஒரு குவார்ட்ரு பிரியாணி, ஓட்டு போடணும்னா 1000 ரூபா பணம், அதோட ஒரு குவார்ட்ரு பிரியாணி. தேர்தல் வாக்குறுதினாலே அரிசி இலவசம், பருப்பு இலவசம், சாப்பாடு இலவசம், சைக்கிள் இலவசம்னா என்ன சார் அர்த்தம்? 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கிற ஒரு ஸ்டேட்ல இலவசம் கொடுன்னு யாரு கேட்டா? எல்லாரும் இந்த நாட்டிலேயே தங்கி மான மரியாதையோட பிழைக்கிறதுக்கு ஒரு வழியை காட்டுனா எல்லாத்தையும் நாங்களே வாங்கிக்க மாட்டோங்களா என்ன? அவங்களும் எப்படியாவது ஆட்சியை பிடிச்சி 1000 கோடி லட்சம் கோடின்னு கொள்ளையடிக்கத்தான் பார்க்குறாங்களே தவிர மக்களை பற்றி யாரு சிந்திக்கிறா? நீங்களே சொல்லுங்க, எந்த ஆபீஸ்லயாவது ஊழியர்கள் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்களா? இந்த நாட்டோட 80% வருமானத்தை அவங்களுக்கு சம்பளமா கொடுத்தோம், லஞ்சம் கொடுத்தாதான் வேலை நடக்குதுன்னா காரணம் யாரு? இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு சட்டம் இல்லாமலா இருக்கு? சட்டத்தை சரியா அமல்படுத்த விடாம தடுக்கிறதே இவங்க தான். இவங்க அதை செய்யாம இருந்தாலே நாடு நல்லா தான் இருக்கும். அமைச்சர்கள் பூரா லஞ்சம் வாங்கினா அதிகாரிங்க வாங்காம எப்படி இருப்பான்? அரசியல்ல நான் சம்பாதிக்க வரல அப்படின்னு சொன்னதுனாலதான் நாங்க அத்தனை பேரும் விஜயை ஆதரிக்கிறோம். இல்லைன்னா படிக்கிற பசங்கள்ல இருந்து குடும்பம் நடத்துற பொம்பளைங்க வரைக்கும் இப்படி ஒரு கூட்டம் கூடுமா இருக்குன்னார். இதை கேட்டதும் எனக்கு ஒன்று மட்டும் தெளிவா புரிய ஆரம்பிச்சுது.
விஜய் ஆட்சியை பிடிக்கிறாரோ இல்லையோ, என்னோட 30 வருஷ அரசியல் வாழ்க்கையில் நான் ஆதங்கப்பட்ட ஒரு விஷயம், படித்த இளைஞர்கள் யாரும் அரசியல் பக்கம் வர்றதும் இல்லை, தேர்தலை பற்றி கவலைப்படுறதும் இல்லை, வயசானவங்க மட்டுமே இப்படி ஓட்டு கேட்டு அலைகிறோமே, எதிர்காலத்தில் இந்த நாடு என்னாகும்னு பட்ட கவலைக்கு ஒரு விடிவு காலம் பிறந்தாச்சு. ஓட்டு போடவே இன்னும் உரிமை வராத 18 வயசுக்கு உட்பட்ட பசங்க வரைக்கும் நாட்டை பற்றி சிந்திக்கிற காலம் வந்தாச்சு. அரசியலை பற்றி விவாதிக்கிற அறிவும் வந்தாச்சு. அது போதும்டா சாமி, இனி யார் ஆட்சி அமைச்சாலும் கவலை இல்லை. அது காமராஜர் ஆட்சி போல இருந்தால் மட்டும்தான் இனி இங்கே அரசியல் பண்ண முடியும். இதுவே விஜயோட பெரிய வெற்றி தான்னு திருப்தியோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். வீட்டில் மாட்டியிருந்த காலண்டரில் பாரத மாதா முகத்தில் ஒரு வெற்றி புன்னகையை பார்க்க முடிஞ்சது என்னால்.